மகிழ்ச்சிக்கான ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயத்த நெனச்சு கவலைப்படுறது, அதையே நெனச்சு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறது. ஸோ, இப்போ லைஃப்னா என்ன தெரியுமா? நம்ம ஒரு மருந்து சீட்டு டாக்டர் எழுதி குடுக்குறாங்க அப்படின்னா, அதில் என்ன எழுதியிருக்குன்னே தெரியாம நம்ம ஃபார்மசியில் கொடுத்து மெடிசன் வாங்கி நம்மளும் சாப்பிட்றோம். அது ஃபார்மசியில் உள்ளவங்களுக்கும், அந்த டாக்டர் எழுதினவங்க 2 பேருக்கும் தான் அந்த மெடிசன் என்ன இருக்குன்னு தெரியும். ஆனா, இது நமக்கு எப்படி இந்த ஹேண்ட் ரைட்டிங் புரியாது. பட் இருந்தாலும் அந்த மெடிசனை பிலீவ் பண்ணி நம்ம சாப்பிட்றோம்ல, அதே பேர் தான் நம்ம லைஃபுமே. இப்போது பா நம்ம நம்ம லைஃப்பில் நம்ம தலையெழுத்து நமக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் படைச்ச கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மகிழ்ச்சிக்கான வழிங்கிறது நம்ம லைஃப்பில் நமக்கு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காத விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது. அதை பற்றி கவலைப்படவே கூடாது. ஸோ நமக்கு இன்றைய சுச்சுவேஷன் எப்படி போகுது, நம்ம ப்ரெசன்ட் லைஃப்பில் நம்ம எப்படி வாழ்க்கையை ரன் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ப்ரெசன்ட் லைஃப்பை நம்ம ரன் பண்ணாலே போதும். அது எனி சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ அதனால தான் சொல்ல வரேன், சந்தோஷத்தை வெளியில் தேடாதீங்க, உங்களுக்குள்ளேயே தேடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கான ஆக்டிவிட்டீஸே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் உங்களுக்காக இந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மோட்டிவேஷன் சேனலை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இங்கே கஷ்டப்படுறதுக்கு பயந்தோம் அப்படின்னா நம்மளால் இஷ்டப்பட்டதை அடைய முடியாது. ஸோ கஷ்டமும் படணும், நிறைய நம்ம எஃபெக்ட் போட்டால் தான் நம்ம லைஃப்பில் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ டோன்ட் வரி, ஹாப்பி பெயில்.